ஹாய்! இப்போ பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில ஒரு 10 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன் நானு. ஸோ இந்த பிரெட்டு நான் பேக்கரியில தான் வாங்கினேன். ஹோம்மேட் பிரெட்டும் நீங்க எடுத்துக்கலாம். ஸ்வீட் பிரெட், மில்க் பிரெட்டு. ஸோ இது ஒரு 10 ஸ்லைசஸ் இருக்கும். இதில மில்க் பவுடர் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும்ல, அது ₹10 பவுடரோ இல்லை ₹20 பவுடரோ. ₹20 இருந்தால் ஒரு பவுடர் போட்டுக்கோங்க. ₹10 இருந்தால் 2 பவுடர் போட்டுக்கோங்க. 2 பேக்கெட் ஆஃப் பவுடர் போட்டுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மைதா. மைதா வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் வந்து நம்ம மைதா சேர்த்துக்கணும். ஸோ இது ஒரு பைண்டிங்க்காக தான். ஸோ கிரிப்னஸ் கிடைக்கும் நம்ம பிசையும்போது. ஸோ அதனால தான். ஸோ ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா போட்டுக்கிறோம். அண்ட் தென் எந்த ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் சால்ட்டு சேர்க்கணும். ஸோ நான் ஒரு 2 to 3 பின்ச்சஸ் ஆஃப் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதை நம்ம எப்படி பிசைய போகிறோம் அப்படின்னா, மில்க் ஊற்றி மட்டும் தான் பிசைய போகிறோம். வித்தவுட் எனி வாட்டர். ஸோ மில்க் ஊற்றி நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சா நமக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிலேருந்து கொஞ்சம் லூஸாக வரும். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சுகர் சிரப்புக்கு 1 கப் ஆஃப் சுகர், 1 கப் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டு சுகர் சிரப் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டைகளை பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ பொரிச்சு எடுக்கும்போது நான் ஏற்கனவே கொடுத்த டிப்ஸ் தான். நீங்கள் கரண்டியை அப்படியே நீங்கள் அதை அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரே மாதிரி கலரில் பொரிச்சு எடுக்க முடியும். ஸோ நீங்கள் கை விட்டுட்டு அது பாட்டு போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு சைடு பர்ன் ஆகி ஒரு சைடு பர்ன் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கேர்ஃபுல்லாக கிளறுங்க. ஸோ கிளறிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈவன் கலரில் உருண்டைகள் வரும். ஸோ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ சூடாக இருக்கிற சுகர் சிரப்பை அப்படியே நம்ம ஊற்றணும். நீங்கள் நார்மல் குலாப் ஜாமுனுக்கு சூடாக இருக்கிறப்போ ஊற்றக்கூடாது. ஒரு வார்ம் வந்ததுக்கப்புறம் தான், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் ஊற்றணும். ஆனால் இது பிரெட்டுங்கிறனால நீங்கள் அதில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால சூடாக இருக்கும்போதே அந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை 2 ஹார்ஸ் விட்டதுக்கப்புறம் உங்களோட குலாப் ஜாமுன் இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லாவே இருக்கும். அந்த குலாப் ஜாமுனுக்கும் இந்த குலாப் ஜாமுனுக்கும் டேஸ்ட் டிஃபர் ஆகும்னா, லைட்டாக டிஃபர் ஆகும். ஆனால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ எப்பயுமே இன்ஸ்டண்ட்டாக வாங்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது ரொம்ப ஸ்வீட்டாக டெலிஷியஸாகவே இருக்கும். தேங்க் யூ.